ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிபிட்டாஸ். இனி நம்ம பார்க்க போறோம்னா மியூட் பிரைடிங்ல ஒரு ட்ராமா தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அது மட்டும் இல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கதையோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோ ஹீரோயின் தான் காட்டுறாங்க. ஹீரோ நல்லா குடிச்சிட்டு குடி போதையில வீட்டுக்கு வரான். வந்த உடனே ஹீரோயின் கிட்ட வலுக்கட்டாயமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோனுக்கு இதெல்லாம் பிடிக்கிறனாலும் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கா. ஏன்னு பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு சின்ன வயசுல இருந்தே வாய் பேச முடியாது. அவளுக்குலாம் பிடிக்கலன்னு தெரிஞ்சு இருந்தாலும் அமைதியா இருக்கா. அவ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது தான் அவ யோசிச்சு பாக்குறா. முன்னாடிலாம் ஹீரோ நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணதான் பார்ப்பான். ஆனா இப்போ நல்லா அபியூஸ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அடுத்த நாள் காலைல விடியுது. ஹீரோ போனுக்கு ஒரு மெசேஜா வந்துட்டு இருக்கு. அந்த மெசேஜ் ஹீரோயின் படிச்சு பாக்குறா. அதுல என்ன போட்டிருக்குன்னா, சீக்கிரம் என்ன பாரு, ஏன் அந்த உங்க டைம்ஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேர்ள் ஃப்ரெண்ட் மெசேஜ் அனுப்பியிருக்கா. அதை பார்த்து ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோ என் மெசேஜ்லாம் படிச்சியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் இல்ல நான் படிக்கலன்னு சொல்லிட்டு ஆக்ஷன்ல பதில் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பிளாஷ்பேக் யோசிச்சு பாக்குறா. ஹீரோ ஹீரோயின் கல்யாணம் அன்னைக்கு ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கும்போது அப்போ ஹீரோ காதல சொல்லுவான். இந்த மாதிரி நான் ஒன்னும் உன்னை விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கல, என் தாத்தா சொன்னதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஸோ என்னை லவ் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அதை கேட்டுன்னு ஹீரோயின் உடனே அப்செட் ஆயிடுவா. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஏன் ஹீரோ இப்படி பண்றான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. அடுத்த சீன்ல ஹீரோ ஹீரோயின் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு காட்டுறாங்க. ஹீரோயின் சாப்பிடாம இதை யோசிச்சுட்டு இருக்கா. அப்பதான் சொல்லா, லீஜிங்ஷி. லீஜிங்ஷிங்கிறது ஹீரோட பேரு. லீஜிங்ஷி, உன்னால தான் நான் இப்படி இருக்கேன். அப்பதான் பிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கும்போது அவரோட மாமியார் கலைங்க அப்படின்னு சொல்லியிருப்பா. ஹீரோயின் கெஞ்சி கேட்டிருப்பா, இதெல்லாம் கிடைக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பா கலைக்கதான் செய்வேன், உன்ன மாதிரி ஊமை இன்னொன்னு வரக்கூடாது, அதனால கண்டிப்பா கலப்பேன், ஹீரோவுக்கும் இது பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய கலைச்சிருப்பாங்க. இப்போ பிரசன்ட் தான் காட்டுறாங்க. ஹீரோயினும் ஹீரோட அம்மாவோட பர்த்டே பார்ட்டிக்கு போயிருக்காங்க. ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது அப்ப ஹீரோ தங்கச்சி கேக்குறா, ஏன் நீ எப்போ பிரெக்னென்ட் ஆக போறீங்க, நீங்க கல்யாணம் 3 வருஷம் ஆகுது, இன்னும் பிரெக்னென்டாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப ஹீரோட அம்மா சொல்றாங்க, ஏய் வாயை மூடு, ஏற்கனவே ஒரு ஊமை நம்ம லூ ஃபேமிலியில இருக்கு, இன்னொரு ஊமை வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு கஷ்டப்படுத்துறாங்க. இதெல்லாம் கேட்ட ஹீரோ சரிம்மா நாங்க கிளம்புறோம், எங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோனை கூட்டிட்டு கிளம்பிடுறான். கால் வந்ததுக்கப்புறம் லாஸ்ட் நைட் மெடிசன் போட்டியான்னு சொல்லிட்டு ஹீரோன்ட்ட கேட்குறான். எதுக்கு அது மெடிசன்னா, குழந்தை பிறக்காம இருக்கிற மெடிசனா இருக்கும். போட்டுட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஆக்ஷன்லேயே சொல்றா. ஹீரோ பொறுத்த வரைக்கும் குழந்தை வேணாம்னு நினைக்கிறான். இதெல்லாம் பார்க்குறப்போ ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹீரோயின் கார்ல போயிட்டு இருக்கும்போது வல்ல கேர்ள் ஃப்ரெண்டை பாக்குறாங்க. அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்குறா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஏன் இவ்வளவு லேட் பண்ற, வா போகலாம் அப்படின்னு சொல்லும்போது உடனே ஹீரோ ஹீரோனை பார்த்து காரை விட்டு கீழே இறங்கு அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயின் ஓகேன்னு சொல்லிட்டு காரை விட்டு கீழே இறங்கிடுறா. அதுக்கப்புறம் கேர்ள் ஃப்ரெண்ட் கார்ல ஏறிட்டு, நீ எப்போதான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போற, அந்த ஊமை பொண்ணை எப்போதான் விட போற அப்படிலாம் கேள்வி கேட்கும்போது, அமைதியா இரு, கொஞ்ச நாள் கழிச்சு நானே உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன், கண்டிப்பா நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு கிஸ் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ ஒரு கை காஃபி கொடுக்குது. யாருன்னு பார்த்தா அதுதான் ஹீரோட ஃப்ரெண்டு. எப்பவுமே ஹீரோனுக்கு சப்போர்ட்டா இருக்கிறது ஒருத்தி மட்டும் தான். வா காஃபி குடிக்கலாம்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் காஃபி ஷாப்ல வேலை பார்க்குற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோயின் ஃப்ரெண்டு தான் இந்த காஃபி ஷாப் நடத்திட்டு இருக்கா. ஹீரோயின் சப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது அவளுக்கே தெரியாம கியூட்டா அவளை போட்டோ எடுத்துட்டு இருக்கா. அதை பார்த்து ஹீரோயின் சிரிக்கிறா. எப்பவுமே ஃப்ரெண்டுக்காரோட இருக்கும் போது தான் ஹீரோயின் சிரிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஃப்ரெண்டுக்காரி சொல்றா, வா அந்த டெலிவரி கொடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு ஹீரோன்ட்ட சொல்லும்போது ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோனும் கூட போறா. ரெண்டு பேரும் இந்த ஹோட்டலுக்கு டெலிவரி பண்ண போறாங்க. இவங்க எங்க டெலிவரி கொடுக்க போனாங்களோ அதே இடத்துல தான் ஹீரோ கேர்ள் ஃப்ரெண்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோயினை பார்த்து அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் எவ்வளவு தைரியம் இருந்தா ஹீரோ இடத்துக்கே வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளை மாட்டிட்டு இருக்கும்போது அங்க ஃப்ரெண்டுக்காரி ஹீரோனை காப்பாத்தி அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு அறைய போட்டுறா. அதை பார்த்த ஹீரோ எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த ஹோட்டலுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட கத்திட்டு இருக்கான். ஹீரோயின் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ கோவப்பட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரே ஜோரா மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஹீரோயின் வீட்டுக்கு வரும்போது இந்த பாடி கார்ட்ஸ் எல்லாம் வரவிடாம தடுக்கிறாங்க. ஏன் தடுக்கிறான்னா ஹீரோ தான் யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருப்பான். எப்படி ஹீரோயின் தட்டு தடுமாறி வீட்டு வாசகதவு கிட்ட வரும்போது திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. அதை பார்த்த மெய்டு ஹீரோட சொல்லும் போது ஹீரோ உடனே ஹீரோனை தூக்கிட்டு போய் அவனுக்கு மெடிசன் எல்லாம் கொடுத்து எப்படியோ ரெக்கவர் வச்சிடறான். கண் முடிச்சதுக்கு அப்புறம் லேண்ட்லைன் இனிமே அந்த ஃப்ரெண்டுக்காரோட ஒர்க் பண்ணாத, நீ வீட்லயே இரு அப்படின்னு சொல்லும்போது இல்ல நான் போவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. உனக்கு சொன்னா புரியாது அப்படின்னு சொல்லி சைக்கோத்தனமா ஹீரோ கத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த இடத்த விட்டு போயிடுறா. பின்னாடியே போற ஹீரோயின் டிவோர்ஸ் பேப்பர் நீட்டா, என்ன இது அப்படின்னு கேட்கும்போது உனக்கு தான் அந்த கேர்ள் ஃப்ரெண்டை பிடிச்சிருக்கல, அவங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்க, என்ன டிவோர்ஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ நக்கலா சிரிச்சுக்கிட்டே
உனக்கு எவ்வளோ நான் செலவு பண்ணியிருக்கேன் தெரியுமா? அந்த காசை நீ எடுத்து வை. அப்போ நான் உன்ன டிவோர்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா அத அடைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து ஆக்ஷன்லயே சொல்லிட்டு இருக்கா. என்ட்ட இதெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு உங்களுக்கு தகுதியே இல்ல. இதெல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு அனுமதியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோவமா போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அவ ஃபேவரட்டான ஒரு கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து கார்ட்டூன் பார்த்துட்டே இருக்கும்போது அவளுக்கு ஒரு ஃபோன் வருது. யாருன்னு பார்த்தா சீனிங்னு ஒருத்தவன் அடிக்கிறான். இவன் வந்து ஃப்ரெண்டுக்காரோட அண்ணனா இருப்பான். இவன்ட்ட இருந்து ஃபோன் வந்தவுடனே ஹீரோயின் வந்து வேக வேகமா போறா. இந்த பக்கம் காட்டுறாங்க. ஃப்ரெண்டுக்காரி, அண்ணன், அதுக்கப்புறம் ஹீரோ, கேர்ள் ஃப்ரெண்ட்னு இருக்கான். எதுக்கு இவங்க கூட இருக்காங்கன்னா, கேர்ள் ஃப்ரெண்ட் அழைச்சதுக்காக அவ மன்னிப்பு கேட்க சொல்றா. ஆனா அந்த ஃப்ரெண்டுக்காரி மன்னிப்பு கேட்க மாட்றா. அந்த இடத்துக்கு போன ஹீரோயின் வந்து ஃப்ரெண்டுக்காரிக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லிட்டு இந்த கேர்ள் ஃப்ரெண்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் திமிரா, நீ கேட்டா நான் மன்னிச்சிடணுமா? கண்டிப்பா மன்னிக்க மாட்டேன். வேணா முட்டி போட்டு என் காலில் விழுந்து கேளு அப்படின்னு சொல்லும்போது நம்ம பாவப்பட்ட ஹீரோயின் அதையும் பண்றா. அதை பார்த்து ஹீரோ வந்து டென்ஷன் ஆகி ஹீரோனை தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறான். பெட்ல போட்டு எவ்ளோ தைரியம் இருந்தா இதெல்லாம் பண்ணியிருப்ப. உன் ஃப்ரெண்டுக்காரிக்காக நீ கீழ விழுந்து மன்னிப்புக்கு கூட தயாரா இருக்கியா? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்திட்டு இருக்கும்போது, ப்ளீஸ் என் ஃப்ரெண்டோட ஷாப்ப எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கா. அப்ப கெஞ்சிட்டு இருக்கும்போது, பிரதர்ங்கிற வார்த்தையே சொல்றா. அத பார்த்தோனே ஹீரோக்கு வந்து ஃப்ளாஷ்பேக்லாம் ஞாபகம் வருது. ஹீரோ, ஹீரோயின் ஸ்கூல் டைம்ல படிச்சுட்டு இருக்கும்போது, ஹீரோ எதுக்காக அப்செட்டா இருக்கான். அப்ப ஆறுதல் சொன்ன ஹீரோயின் வந்து பிரதர்ங்கிற வார்த்தைய ஃபர்ஸ்ட் டைம் சொல்றா. அத கேட்டோனே ஹீரோக்கு ஷாக்கா இருக்கு. "அப்போ நீ என் பிரதர்ன்னு சொல்றியா?" அப்படின்னு கேட்குறான். "ஆமா, நான் உங்கள பிரதர்ன்னு ஏத்துக்கிறேன்" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அதெல்லாம் இப்ப ஹீரோக்கு ஞாபகம் வந்து, ஹீரோக்கு ஒரே சாஃப்ட் கார்னர் ஆயிடுது. சரி ஓகே, உனக்காக வேணா நான் இந்த தடவ மன்னிக்கிறேன். ஆனா இது லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின கிஸ் பண்ண வரும்போது, அப்பதான் கேர்ள் ஃப்ரெண்ட்லேருந்து ஹீரோக்கு கால் வருது. ஹீரோயின் சொல்றா, "நீங்க போய் அவங்கள பாருங்க. நான் நல்லா தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோவும் அவங்கள பார்க்க போயிடுறான். அடுத்த சீன்லயே ஃப்ரெண்டுக்காரியும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்கும்போது தான் காட்டுறாங்க. ஹீரோயின் சொல்றா, "நான் இந்த வேலைய ரிசைன் பண்றேன்" அப்படின்னு சொல்லும்போது, ஃப்ரெண்டுக்காரி "கண்டிப்பா விடமாட்டேன். நீ இங்க தான் வேலை பார்க்கணும்" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல, இல்ல சரியா வராது" அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி கிளம்ப பார்க்குறா. அந்த மாரி நேரத்துல ஹீரோயின் வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறா. ஃப்ரெண்டுக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றா. அப்போ ஹீரோயின் கண்டுபிடிச்சு பார்க்கும்போது, அங்க ஒரு டாக்டர் சொல்றாரு, இந்த மாரி ஹீரோயின் வந்து 5 வாரம் பிரெக்னன்ட்டா இருக்காங்க. அத பார்த்தோனே எல்லாருக்கும் ஷாக் ஆயிடுது. என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கும்போது, அப்போ ஹீரோயின் சொல்றா, இந்த மாரி நாங்க சேஃப்டி மெஷர்லாம் எடுத்துக்கிட்டோமே, அப்படி எப்படி நான் பிரெக்னன்ட்டா இருந்தேன் அப்படின்னு கேட்கும்போது, சில டைம்ல இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாரு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்காரி வந்து கேட்குறா, "என்ன இந்த குழந்தைய வளர்க்க போறியா?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயின் சொல்றா, "ஆமா, இந்த குழந்தைய நான் பெத்துக்கலான்னு இருக்கேன். நானே பெத்து வளர்க்க போறேன்" அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றா. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றா, "இந்த விஷயத்த பத்தி ஹீரோக்கு தெரிய வேண்டாம். இல்ல யாருக்குமே தெரிய வேணாம். நம்ம 3 பேருக்குள்ள இருக்கட்டும்னு" சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரிட்டயும் அண்ணன்ட்டயும் சொல்றா. அவங்க 2 பேரும் அத ஏத்துக்கிறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோயின் பிரெக்னன்டான ஃபோட்டோலாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கா. அப்ப அங்க வந்த ஹீரோ, "என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, "ஒண்ணும் இல்ல. நான் டிவோர்ஸ் பேப்பர் தான் பார்த்துட்டு இருக்கேன்னு" சொல்லிட்டு பின்னாடி மறைச்சுக்கிறா. அத பார்த்து ஹீரோ வந்து சந்தேகப்பட்டு, "இங்க குடு என்ன பார்த்துட்டு இருக்கன்னு" சொல்லிட்டு அவன் நெருங்கி வரான். ஹீரோயின் வந்து தள்ளி தள்ளி போய், "என்ன பண்றதுன்னு தெரியலயேன்னு" சொல்லிட்டு பின்னாடி தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கா. அப்புறம் எப்படியோ டிவோர்ஸ் பேப்பர காட்டி, நான் இதுதான் பார்த்துட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோ டென்ஷன் ஆயி, "நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, அதுக்கு உனக்கு தகுதி கிடையாது. நான் தான் டிவோர்ஸ் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பேசிட்டு 2 பேரும் சேர்ந்து கார்ட்டூன் பார்க்குறாங்க. அப்போ ஹீரோ கேட்குறான், "என்ன நீ எதுவுமே பேச மாட்ற? என் கூட கார்ட்டூன பார்க்குறது உனக்கு பிடிக்கலையா?" அப்படிங்கும்போது, "ஆமா பிடிக்கல. உனக்கு தான் இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அப்போ ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட? ஏன் என்ன ஃபோர்ஸ் பண்ணி ஒரு நாய் மாரி வச்சுட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது, "எவ்ளோ தைரியம் இருந்தா என்ன எதிர்த்து பேசிட்டு இருப்ப?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட தப்பா நடந்துக்க பார்க்குறா. உடனே ஹீரோயின், "வேண்டாம் வேண்டாம் எனக்கு பீரியட்ஸா இருக்கு" அப்படின்னு சொல்லும்போது, அதையும் கேட்காம ரொம்ப ஆக்ரோஷமா அவள்ட்ட தப்பா நடந்துக்கும்போது, இதெல்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறா. அடுத்த நாள் காலைல தான் காட்டுறாங்க. ஃப்ரெண்டுக்காரிட்டருந்து ஹீரோயினுக்கு மெசேஜ் வருது. என்ன போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, "இந்த மாரி ஒரு கம்பெனில என்ன கான்டாக்ட் பண்ணாங்க. மாடல் கேட்குறாங்க. நீ வேணா போய் நடிக்கிறியா? நடிச்சா காசு வரும்ல. அது உன் குழந்தைக்கு நல்லது தானே" அப்படின்னு சொல்லும்போது, அப்பதான் ஹீரோயின் யோசிச்சு பார்க்குறா. ஹீரோ, ஹீரோயின் வந்து ஸ்கூல் படிக்கிறப்ப, அப்போ ஹீரோயின் மேக்கப் போட்டு வந்து, "நல்லா இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்பா. ஆனா ஹீரோ வந்து, "இத ஒழுங்கா அழி. இந்த மாரிலாம் மேக்கப்லாம் போடக்கூடாதுன்னு" சொல்லிட்டு அத அழிக்க சொல்லியிருப்பான். அத யோசிச்சு பார்த்து கொஞ்சம் பயப்படுறா. இருந்தாலும் இதெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறா. அடுத்த சீன்லயே இந்த கம்பெனி தான் காட்டுறாங்க. ஹீரோயின்ட்டயும் இந்த ஃப்ரெண்டுக்காரிட்டயும் இந்த ட்ரெஸ்ஸ பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது, அங்க வந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து, "நான் தான் இத ஆட் பண்ணுவேன். நீங்க பண்ணக்கூடாது" அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இத பார்த்து ஃப்ரெண்டுக்காரி டென்ஷன் ஆயிடுறா. உடனே தாம் தூம்னு கத்திட்டு இருக்கும்போது, அப்ப அங்க உள்ள லேடி சொல்றாங்க, "சரி 2 பேரும் ட்ரெஸ்ஸ போட்டு பாருங்க. யாருக்கு சூட் ஆகுதோ அவங்களா மாடல் அடிங்க" அப்படின்னு சொல்லும்போது, 2 பேரும் அதுக்கு ஒத்துக்க ஹீரோயின் வந்து ட்ரெஸ்ஸ வந்து போட்டு வரும்போது, எல்லாரும் அத பார்த்து ஸ்டன் ஆயிடுறாங்க. "வாவ்! சூப்பரா இருக்கு. இவங்களே மாடல் அடிக்கட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ளவங்கலாம் பேசிட்டு இருக்கும்போது, அப்பதான் ஹீரோ என்ட்ரி குடுக்குறான். உடனே ஹீரோயின பார்த்து, "ட்ரெஸ்ஸ கழட்டு" அப்படின்னு சொல்றான்.
இதுக்கு நடக்கும்னு சொல்லிட்டு அடுத்த பாட்டுல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.